காஞ்சிபுரம் ஓரகடம் அருகே வாரணவாசியில் ஹோட்டலில் சிக்கன் ரைஸ் கேட்டு தாக்குதலில் ஈடுபட்ட ரவுடி அகிலன் கைது செய்யப்பட்டுள்ளார். சிக்கன் ரைஸ் தீர்ந்து விட்டது என கூறி வேறொருவருக்கு சிக்கன் ரைஸ் கொடுத்த ஆத்திரத்தில் ரவுடி இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார். மேலும் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த நபரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் ரவுடி அகிலனை போலீசார் தற்பொழுது கைது செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரீகன் ரொனால்ட் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ரீகன் ரொனால்ட், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த வளர்புரம் பகுதியைச் சேர்ந்த பிபிஜி சங்கர். இவர் வளர்புரம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் பாஜகவோட மாநில பட்டியலின பொருளாளராகவும் பதவி வகித்து வந்துள்ளார். இந்த நிலையில கடந்த 2023ஆம் ஆண்டு பூந்தமல்லி அருகே காரில் சென்று கொண்டிருக்கும் போது வெடிகுண்டு வீசியும் துரத்தி வெட்டப்பட்டும் படுகொலை செய்யப்படுறாரு. இந்த நிலையில ஒரகடம் அருகே வாரணவாசி பகுதியில் உள்ள ஓட்டல் ஒன்றில் ஊத்துக்காடு பகுதியை சேர்ந்த பிபிஜிடி சங்கரை கொலை செய்த A1 குற்றவாளி சாந்தகுமாரோட உறவினரான அகிலன் உணவு சாப்பிட சென்றுள்ளார். அப்போது சிக்கன் ரைஸ் ஆர்டர் செய்துள்ளார். அங்கிருந்து மாஸ்டர் சிக்கன் ரைஸ் தீர்ந்து விட்டது என கூற வேறொருவருக்கு சிக்கன் ரைஸ் போடப்பட்டு அதை சப்ளையர் அந்த குறிப்பிட்ட நபருக்கு கொடுத்துள்ளார். இதை பார்த்த ஊத்துக்காடு பகுதியை சேர்ந்த அகிலன் மிகவும் கோபமடைந்து அந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வந்த தனியார் தொழிற்சாலை ஊழியரிடம் சென்று, நான் யார் தெரியுமா, பிபிஜி சங்கரை ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்தவனே நான் தான் என கூறி அந்த நபரை கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த காட்சிகளை அங்கிருந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளார். தற்போது அது வைரலாகி திருப்பெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. சிக்கன் ரைஸ் சாப்பிட வந்த ரவுடியை தாக்கிய அகிலன் மீது ஒரகடம் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் ஒரகடம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஒரகடம் போலீசார் ஊத்துக்காடு பகுதியைச் சேர்ந்த ரவுடி அகிலனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் குடிபோதையில் தாக்கியதாக அகிலன் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை அடுத்து போலீசார் அகிலன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அஸ்வினி. விவரங்களுக்கு நன்றி ரீகன் ரெனால்ட்.